அன்பு உறவுகளே, நம்ம சுற்றுலா செல்வது எல்லாருக்கும் மிக பிடித்தமான ஒரு விஷயம். அப்படி நம்ம விரும்பி சுற்றுலா செல்லுகிற ஒரு ஸ்தலம் அப்படின்னா அது ஊட்டி. குளிர்ச்சியான ஒரு பகுதி. அந்த குளிர்ச்சியான பகுதியில் ஒரு தேவாலயம் அமைந்திருக்கிறது. புனித தாமஸ் தேவாலயம். இது ஆங்கிலேயர்களால் வடிவமைத்து கட்டப்பட்டது. 150 வருடத்திற்கு மேல் பழமையான இந்த தேவாலயம். மிக மிக அற்புதமான இந்த தேவாலயம். ஆங்கிலேயர்கள் அவர்கள் வழிபாட்டிற்கு இடம் பற்றவில்லை என்று தேவைக்காக இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள். மிகவும் அற்புதமாக வடிவமைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பக்தி அப்படியே பரவசமாக இருக்கும். எல்லா விஷயமும், அந்த ஞானஸ்தானம் கொடுக்குற இடம், நீங்கள் ப்ரேயர் பண்ணுற இடம், எல்லாமே மிக மிக அற்புதமாக வடிவமைத்திருக்கிறார்கள். ஆங்கிலேயர்னா சும்மாவா சொல்லணும், அவங்க அந்த ஸ்டைலிஷான ஒரு அமைப்பு அங்கே இருக்கும். அந்த ஆலயத்துக்குள்ளே போனீங்கன்னா எல்லா விஷயமும் மிக அழகாக வடிவமைத்திருக்கிறார்கள். பக்தியோடு மக்கள் அங்கு நிறைய பேர் வந்து போகிறாங்க. நம்ம சுற்றுலா போகிறதுக்கு ஒரு இடம் செலக்ட் பண்ணோம்னா யாராக இருந்தாலும் சரி, ஹிந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, ஒரு ஆலயமோ ஒரு தேவாலயமோ போகிறது தப்பு கிடையாது. அப்படி நீங்கள் ஊட்டி அப்படின்னு போனீங்கன்னா இந்த தேவாலயத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள். புனித தாமஸ் அவர்களுடைய தேவாலயம் மிக அழகாக அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், கண்கொள்ளா காட்சி. அப்படியே ஒவ்வொரு விஷயமும். அது மட்டும் இல்லை, அந்த கண்ணாடியில் வரைந்திருக்கிற ஓவியங்கள் எல்லாம் இன்னும் அப்படியே எந்த ஒரு பாழடையாமல் அழகாக இருக்குது. எல்லா விஷயத்தையும் ருசித்து அழகாக பண்ணியிருக்கிறாங்க. போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த தேவாலயம் செல்லுங்கள். இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதில் உங்கள் வேண்டுதல்கள் எழுதுறதுக்கெல்லாம் நோட்டு வச்சுருக்குறாங்க. உங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் எழுதி வச்சுக்கலாம். உங்களுக்காக அங்கே ப்ரேயர் பண்ணுறதுக்கு தனி இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. மிக பழமையான ஒரு பியானோ கூட அங்கே அந்த ஆலயத்தில் இருக்குது. அதை என்னால் எடுக்க முடியலை. ஆனால் நீங்கள் அந்த ஆலயத்திற்கு போனீங்கன்னா உங்கள் வேண்டுதல்கள் மட்டுமல்ல, நீங்கள் சுற்றுலா செல்வதற்கு ஒரு பயனுள்ள ஒரு இடமாகவும் அந்த தேவாலயம் அமையும். அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தையும் அங்கே சொல்லுங்கள். உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்படும். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.